வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க கானா வினோத்துக்கு. ஏன் அப்படின்னா கானா வினோத்துக்கு வந்துட்டு இப்போ வெளியில் தெரிஞ்சாகணும். பிக் பாஸ் வீட்டிலேருந்து மக்கள்கிட்ட வெளியே தெரியணும் அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு ஆயுதம் இந்த திவாகர் மட்டும்தான். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டார், ஒரு வாட்டி சொல்லிட்டார், உங்கள் 2 பேரோட காம்போ வெளியில் வந்து செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சின்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட அனுமதி இல்லாமல் அவரை பாடி ஷேமிங் பண்ணுறது, அவரை கலாய்க்கிறது, அவரை கேவலமாக பேசுகிறது, உருவகேலி பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே அதை பற்றியே பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து எரிச்சலாக மாறிடுச்சு. எப்பயுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? எப்பயுமே வந்துட்டு அவரை கலாய்ச்சிட்டே இருந்தாலும், அதாவது நிறைய தெரியணும்னா இப்போது ஸ்வீட் சாப்பிடணுன்னா ஓகே, அது கொஞ்சமாக சாப்பிட்டா தான் ஸ்வீட்டு, அதிகமாக சாப்பிட்டா வயிற்றால் போயிட்டு பேதி ஆகிடும். அந்த மாதிரி இவர் அதிகப்படியாக பண்ணிகிட்டே இருந்தார், போச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒரு கதை சொல்லுவாங்க, தங்க முட்டை போடுற வாத்து டெய்லியும் வந்து அந்த வாத்து வந்துட்டு தங்க முட்டை போடும், அதை அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பேராசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே அறுத்து பார்க்கலாம் எவ்வளோ முட்டை இருக்குன்னு பார்த்தா அந்த வாத்து செத்து போச்சு. அந்த மாதிரி வந்து இவங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி காமெடி வெளியில் இருக்குன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டாரு, போட்டு ஓவராக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி அது பெருசாக வெடிச்சு இன்றைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கைகலப்பு மாதிரி ஆகிடுச்சு. ஆனாலும் அவருக்கு அது கைகலப்பாக இருந்துச்சு. யாருக்கு? நம்ம திவாகருக்கு. இவர் சிரிச்சிட்டு தான் இருந்தார். ஸோ இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கார், அவர் கண்ட்ரோலை மீறிட்டார். ஸோ அதுவும் இல்லாமல் திவாகர் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மைண்டு ஃபுல்லாக அவர் ஒரு உலகத்தில் இருக்கார், அந்த உலகத்தில் அவர் தான் ஹீரோ. மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை ஹீரோவாக ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதில் போயிட்டு இவர் மண்ணலை போட்டக்கூடாதுன்றதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி சொல்லிட்டாங்க சாண்ட்ரா வந்து என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி பண்ண வேலையால் அவர் பெருசாக வந்துட்டு அஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டார். நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார் தெரியாது. நீங்கள் திரும்பவும் தூண்டிங்கன்னா உங்களோட மொத்த விஷயமும் போயிடும். ஏன்னா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் பேசுகிறதுனால தான். 2 பேரும் பார்த்தா கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்குது, இந்த காம்போ மறுபடியும் வருமா அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் இதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி இந்த 2 நாளைக்கு இந்த டாஸ்க்கை கொஞ்சம் சுமூகமாக நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தூண்டுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. சப்போஸ் அவர் ஏதாச்சும் சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. இல்லைனா நீங்கள் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த டாஸ்க் அப்படியே கூச்சலாக மாறிடும், தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவருக்கு பிடிக்கல, அதனால் இப்போதைக்கு பண்ணாதீங்க, விட்டு பிடிங்க. ஏன்னா அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, தொடர்ந்து அவரை ரொம்ப மோசமாக வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. இவரும் வந்துட்டு அப்படியே கேட்குற மாதிரி மண்டை ஆட்டுறாரு. ஆமாம்மா அவர் அப்படி இருக்காருன்னா நான் கூட பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாரு. ஆனால் நாளைக்கு பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவார், திரும்ப பண்ணுவார். அதனால் அவரே வந்துட்டு அவர் மேலே மண்ணை வாரி போட்டுக்க போகிறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதாவது கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி இருக்குன்னா கவுண்டமணி அடித்தா செந்தில் வாங்கிக்கிறன்ற ஒரு ஒப்பந்தம் அவர் அக்செப்ட் பண்ணதுனால தான் அவர் வந்து அடித்தாங்க. 2 பேரும் பாப்புலர் ஆனாங்க. அவர் அடிக்கும்போது நீ யாரும் அடிக்கிறதுக்குன்னு செந்தில் கேட்டிருந்தாருன்னா 2 பேரோட காம்போ வெளியே வந்திருக்காது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு. என்னென்னா கவுண்டமணி செந்தில் அவங்க இருப்போமோ அந்த படத்தில் அந்த மாதிரி இருப்பாங்க, மற்ற இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாம் 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு காண்டாயிடுச்சு. ஸோ இவர் தான் வந்து அதை கெடுத்துட்டாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.